ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டா சூப்பரா ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். அதுக்கு நான் ஒரு பவுல்ல எலுமிச்சப்பழ அளவு புளி எடுத்திருக்கேன். அது கூட தேவையான அளவு உப்பு. இப்ப நம்ம நல்லா புளியை கரைச்சிக்கலாம். இப்ப நல்லா கரைச்சிட்டா பிறகு 3 தக்காளி பெரிய சைஸ் அதையும் போட்டு நம்ம நல்லா கரைச்சி எடுத்து ஓரமா வச்சுக்கலாங்க. இப்ப ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கான். அதுல 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, கொஞ்சமா வெந்தயம், 2 வரமிளகா, பூண்டு பற்கள் 10. இப்ப நம்ம நைஸா அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்ப அடுப்புல பேன் வச்சிருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு போட்டு 3 வரமிளகா கிள்ளி போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்ச ரசம் மசாலாவை போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறம் புளி தண்ணிய நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. அதுல ஆட் பண்ணிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கு அப்புறம் சின்ன டம்ளர் 1 டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாங்க. ஊத்தி நம்ம இந்த மாதிரி நுர பொங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணி கொத்தமல்லி தழை தூவுனீங்கன்னா சூப்பரான ரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே போல உங்க வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.